You're not eligible. சார் சார் ஏன் சார் வேலை பற்றி கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் சரியாக தானே சார் ஆன்சர் பண்ணேன். உங்க ஹிந்தி ரொம்ப வீக்கா இருக்கே. நிக்கில், அமித், கேஷவ் இவங்க எல்லாமே ரிட்டன் அண்ட் ஸ்பீக்கிங் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. யூஆர் அன்எம்ப்ளாயபிள் மிஸ்டர் செசியன். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். சார் 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 எனக்கு சத்தியமாக புரியல. ஹிந்தி படித்தா போதும் வேலையில் முன்னுரிமைன்னு சொன்னீங்க. இப்போ அவங்கள மாதிரியே பேசணும்னு சொல்கிறீங்க. இது என்ன சார் நியாயம்? சார் அவங்க பிறந்ததுலேருந்து பேசுகிறாங்க, நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு வந்து பேசுகிறேன். ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும்ல சார். பாருங்க, என் பேரை கூட உங்களுக்கு சரியாக படிக்க வரல, அப்போ நீங்கள் அன்எம்ப்ளாயபிளா? இல்லை சார். சார் தெரியாத ஒரு மொழியை 6 மாதம் கஷ்டப்பட்டு கற்றுருக்கேன். வேலை செய்ய செய்ய வந்துடும் சார். சார் சார் நான் இங்கிலீஷ் நல்லா பேசுவேன் சார். So what? எப்பவும் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்த ஜனாதிபதிவே பார்லிமெண்ட்ல ஹிந்தில பேச சொல்லியிருக்கோம் நாங்க. நீங்களும் மாறிடுங்க. மிஸ்டர், அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் படி கம்பல்சரியா ஹிந்தி ஃப்ளூவெண்டா கத்துக்கணும். உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் வரைக்கும் எல்லாமே ஹிந்தில தான் இருக்க போகுது. இனி ஒரு வருஷத்துல சவுத் இந்தியா ஃபுல்லா இருக்க பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தோட நேம் போர்ட்ஸ் ஹிந்தில மாற போகுது. அதனால சும்மா எக்ஸ்கியூசஸ் கொடுக்காம ஒழுங்கா ஹிந்தியை கத்துட்டு வாங்க பார்க்கலாம்.